வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா KH-237 படத்தை பற்றி தான். இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பேக்ட்ராப்பில் இருக்கும்னு பேசப்பட்டது. அதுவும் குறிப்பாக AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் கான்செப்ட்னு சொன்னவுடன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கமல் சார் ஆல்ரெடி தசவதாரம், விஸ்வரூபம் மாதிரி டெக்னிக்கலி ஸ்ட்ராங் படங்கள் கொடுத்துருக்காரு. அதனால இந்த AI கான்செப்டை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எலெக்ஷன் ரிலேட்டட் ஒர்க் காரணமா இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகுது. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, இந்த KH-237 ஷூட்டிங் மே மாதம் ஸ்டார்ட் ஆகும்னு நியூஸ் வந்திருக்கிறது. அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் ஆனதும் அதுக்கப்புறம் ஃபுல் ஃபோக்கஸ் சினிமா சைடுக்கு ஷிஃப்ட் பண்ண போறார் கமல் சார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி பேக்ரவுண்ட்ல போயிட்டு தான் இருக்கு. ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் பிளானிங், AI பேஸ்ட் விஷுவல்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ஹை கான்செப்ட் ஃபில்ம் என்பதால ப்ரிப்பரேஷன் கூட டைம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜானர் பத்தி இன்னும் டீப்பா பேசினா இது ஒரு நார்மல் சைஃபை இல்ல. AI பிளஸ் மனித உணர்வுகள் பிளஸ் டெக்னாலஜி இம்பாக்ட் மிக்ஸ் ஆக இருக்கும். அதாவது ஃபியூச்சர் வேர்ல்ட் செட்டிங், மனிதன் வர்சஸ் மிஷின் கான்ஃப்ளிக்ட், இல்லனா AI கண்ட்ரோல் போன்ற தீம்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஆகலாம். காஸ்டிங் மற்றும் டெக்னிக்கல் டீம் பத்தி இன்னும் ஃபுல் டீடைல்ஸ் ரிவீல் ஆகல. ஆனா கமல் சார் ப்ராஜெக்ட்ஸ்னா யூசுவலி டாப் டெக்னீஷியன்ஸ் இன்வால்வ் ஆகுவாங்க. அதனால இந்த ப்ராஜெக்ட்லயும் ஹை குவாலிட்டி அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ரிலீஸ் பத்தி இன்னும் எந்த அஃபீஷியல் டேட் அனௌன்ஸ் ஆகல. ஷூட்டிங் மேல ஸ்டார்ட் ஆகிறதால ரிலீஸ் 2026 எண்ட் இல்லனா 2027க்கு போகும் சான்ஸ் இருக்கு. அடுத்த அப்டேட் என்னன்னா, ஜனநாயகன் சென்சார் அப்டேட் பத்தி தான். இந்த படத்தை சென்சார் டீம் நேத்து கம்ப்ளீட்டா பார்த்துட்டாங்க. அதாவது படம் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்னும் 10 நாட்களுக்குள் சென்சார் ரிப்போர்ட் அஃபிஷியலா வெளிவரும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த ரிப்போர்ட் வந்ததும் தான் படம் UA அல்லது A சர்டிஃபிகேட் என்னன்னு தெரிய வரும். அதோட கூட ரன் டைம், கட்ஸ், கான்ட்ரவர்ஷியல் சீன்ஸ் இருக்கா இல்லையான்னு கிளியரா தெரியும். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் டோன் இருக்கும் படங்களுக்கு சென்சார் ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா கட்ஸ் அதிகமா இருந்தா ஃப்ளோ எஃபெக்ட் ஆகலாம். இன்னும் சில நாட்களில் அஃபீஷியல் ரிப்போர்ட் வரப்போகுது. அதற்கப்புறம் தான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வர சான்ஸ் அதிகம். அடுத்த அப்டேட் என்னன்னா, துரந்தர் த ரிவெஞ்ச் ஸ்பெஷல் பிரீமியர் ஷோ பத்தி தான். இந்த படம் இன்னைக்கு ஸ்பெஷலா பிரீமியர் ஆகுது. ஷோ டைம் ஷார்ப்பா 5 PMனு லாக் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட ரன் டைம் சுமார் 3 மணி நேரம் 50 நிமிஷம் நீளம் இருக்குமாம். இவ்வளவு பெரிய ரன் டைம் இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல ரொம்ப ரேர். சாதாரணமாக 2:30 to 3 மணி தான் இருக்கும். ஆனா இது ஆல்மோஸ்ட் 4 மணி நேரம். இதனால 2 ரியாக்ஷன்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கு. ஒரு சைடு ஆடியன்ஸ் சொல்றாங்க, கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா லெங்த் மேட்டரே இல்ல, என்கேஜிங்கா இருந்தா 4 மணி நேரம் கூட ஓகேன்னு. இன்னொரு சைடு கொஞ்சம் டவுட்டா இருக்காங்க, பேஸ் ஸ்லோ ஆயிடுமோ, லேக் ஃபீல் ஆகுமோன்னு. இந்த ஸ்பெஷல் பிரீமியர் ஷோ ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வெளியே வரும். அந்த ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தா படம் தியேட்ரிக்கல் ரன்னுக்கு ஹியூஜ் பூஸ்ட் கிடைக்கும். இல்லனா ரன் டைமை ஒரு மைனஸ் ஆகிடும். 4 மணி நேரம் படம் பார்க்க ரெடியா இருக்கீங்களா? கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா லெங்த் மேட்டரே இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் என்னன்னா, ஹாப்பி ராஜ் ட்ரெய்லர் வந்துடுச்சு. இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னா, இது ஒரு கிளீன், சிம்பிள், ஃபுல் ஃபன் பேஸ்ட் கமர்ஷியல் என்டர்டெய்னர். எந்த ஹெவி மெசேஜ் இல்லாம ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் எடிட் ரொம்ப நீட்டா இருக்குது. எந்த அன்னெசரி லேக் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா ஃபன் எலிமெண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பெரிய ஹைலைட் என்னன்னா, GV பிரகாஷ்குமார் ட்ரெய்லர்லயே அவர் ஃபுல் வைப்ல இருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட லைட்டா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் கொடுக்குது. இந்த படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கம்பேக் என்னன்னா, அப்பாஸ் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் அவரை மீண்டும் ஸ்கிரீன்ல வர்றது ஃபேன்ஸுக்கு ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீல் கொடுக்குது. அவருடைய பிரசன்ஸ் ட்ரெய்லருக்கு ஒரு கூடுதல் அட்டென்ஷன் கிடைக்க வச்சிருக்குது. அதோட சேர்ந்து ஜார்ஜ் மேரியன் பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. ட்ரெய்லர்ல அவருடைய ஸ்மால் கிளிம்சஸ் கூட நல்ல காமிக் டைமிங் இருக்கும் மாதிரி தெரியுது. தனுஷ் இந்த படம் ஆல்ரெடி பார்த்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்திருக்காரு. இது ஒரு மொரட்டு ஃபன் படம். தியேட்டர்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ற மாதிரி என்டர்டெய்னர். இந்த மாதிரி லைட் ஃபன் என்டர்டெய்னர் தியேட்டர்ல ஒர்க் ஆகுமா இல்ல கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.